இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜய பாரதிய ஜனதாவோட அலையன்ஸுக்கு வான்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாங்க. நயினார் சார் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லவும் மாட்டாங்க. பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இவங்க சொல்லலாம். ஆனால் வந்து பெரிய மேடையில் இல்லைன்னா இந்நேரம் விஜய் அரெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்நேரம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியுது இவ்வளோ பிஜேபியோட கான்செப்டே தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. அவங்க வந்து தாவேக்காவை ட்ரை பண்ணுறாங்க. அவர் வந்து நிச்சயமாக புகழுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ வரல. அவருக்கு அது ரெண்டுமே அப்நார்மலாக அவர் சம்பாரிச்சிட்டாரு. இப்போ 100 நாள் வேலைன்னு சொல்லி வாங்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. போய் உட்காந்து கிடந்துட்டு 350 ரூபா 300 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அரசியலை தான் மேம் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கணும். அதனால விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு, அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சான்ஸே இல்லை. இந்த 26ல் சான்ஸே இல்லை. இன்றைய இளைஞர்கள் படத்தை பார்த்து நம்பி ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்திருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி படம் ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுற படம். ஜனநாயகன் அப்சல்யூட்லி பொலிட்டிக்கல் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அப்போ இளைஞர்கள் ஒரு படத்தை பார்த்து ஏமாந்து ஓட்டு போடுற அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் இருக்காங்களா? ஏன்னா உங்க காலத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு, இருந்தாலும் அவர் அரசியல்ல செஞ்சாருங்கிறது தான் நீங்க ஓட்டு போட்டீங்க. அப்ப இன்னும் வராதவங்க, கட்சியிலே இது பண்ணாதவங்க ஒரு படத்தை பார்த்து ஏமாறுறாங்களா இளைஞர்கள் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. அப்படிதானே இப்ப இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க? எப்படி நடந்துச்சு? எம்ஜிஆர் காலத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, எம்ஜிஆர் காலத்துலயும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அவங்க என்னென்ன அந்த நாட்டை பத்தி அரசியலை பத்தி அப்படிதான் அவங்க படம் எடுத்தாங்க. அதே போலதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. என்னம்மா, யாரை பத்தி நம்ம சொல்றதுக்கு இல்லை. அவங்கவுங்க மனசுல என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அப்பெல்லாம் உள்ள காலத்துல நாட்டை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ணாதுரை, காமராஜ் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல எப்படி அரசியல் நடந்துச்சு, அதே போலவா இப்ப நடக்குது? அது கிடையாது. கண்டிப்பா படங்களை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. ஆனா நான் சொல்லுவது என்னன்னாக்கா, பசங்களுக்கு இப்போ வந்து பாலிடிக்ஸை பத்தி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. அது நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நிறைய பேருக்கு பாலிடிக்ஸ்ல தெரியல. இப்போ எத்தனை கட்சி நிற்கிது, யார் அந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ நிற்கிறாரு, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லை. அது மாதிரி அவேர்னஸ் வரணும் அவங்களுக்கு. பட் படம் பார்த்து படத்தையும் பாலிடிக்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க முட்டாள் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸ் இல்லை மேம், அப்படி தோணுது. நம்ம 19 அப்படி சொல்லிட முடியாது. இந்த சோஷியல் மீடியாவில் வர்றது, அந்த ஒரு சோஷியல் மீடியாவோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட போயிட்டு அதெல்லாமே போய் சேருது. ஆனால் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதில் இருக்க நல்ல கருத்துக்கள் என்ன இருக்குன்றது பப்ளிக் எடுத்துக்க முடியும். இளைஞர்களுக்கு இன்னைக்கு அடிப்படை அரசியல் கண்டிப்பாக தெரியணும். தெரியாமல் இருக்கக்கூடாது. அரசியல் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம வாழ்வாதாரத்தில் காலை முதல் நைட்டில் வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு அரசியலில் பேர் போன ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கருத்துக்களை கண்டிப்பாக தமிழ் இளைஞர்கள் எடுத்துப்பாங்க. அரசியலுக்காக தான் படம் பார்க்கணுன்னு கிடையாது. படத்தை பாருங்கள், அதில் இருக்க நல்ல கருத்துக்களை இளைஞர்கள் எடுத்துக்கிட்டோம். தேவையில்லாத விட்டுடலாம். ஆனால் தமிழ்நாடு தான் எப்போதும். இது வரைக்கும் அது மாதிரி ஏமாறலை. இதுக்கு முந்தைய காலங்களில் படத்தெல்லாம் பார்ப்பாங்க, ரசிகர்களாக இருப்பாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது அவங்க எந்த கட்சிக்கு போடணுமோ அவங்க தான் இங்கே தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த படமாக தான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது ஓட போகுது. ஸோ நான் கதை பிடிச்சாதான் அதை பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் எலெக்ஷன் வரனால இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. இளைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த படம் போய் எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அது யாருக்கு பிடிக்குதோ என்ன சில விஷயங்களை யோசிச்சு தான் பண்ணுறாங்க. எல்லா இளைஞரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அதாவது இப்போ நம்ம பாதிக்கு பாதி அப்படிங்கிறதோட இவங்க சிட்டியில் இருக்காங்க, மொத்தத்தில் பாதி இளைஞர் ஓட்டு போகிறதே ரொம்ப யோசிக்கிறாங்களே. அது ஓட்டு போட்டால் வந்தாலும் நமக்கு கூலிங் அதிகமாக தானே அதை பற்றி பார்க்க முடியும். ஸோ பார்ப்போம் இந்த இதில் எப்படிங்கிற பொறுத்து. ஆனால் அதை பார்த்து பண்ணுறாங்க அப்படின்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. ஆனால் ரசிகர்களும் ஒரு இது இருக்குது. அப்படியே ஒரு டைம் அவர் வெறியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. சில படத்தை பார்த்து ரசிப்பாங்க. வெறியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்காக போடணும் ஒரு 4% அது மாதிரி இருப்பாங்க. அது எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. தாவேகா கட்சியை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நினைக்கிறீங்க இந்த தருணத்துல? விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறது ஒரு விதத்துல நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னாக்கா அவர் நிச்சயமா புகழுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ வரல. அவருக்கு அது ரெண்டுமே அப்நார்மலாக அவர் சம்பாரிச்சிட்டாரு.
பட் அவர் ஏதோ நல்ல செய்யணும்னு நோக்கத்தில் வந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் ரெண்டுமே ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எல்லாமே மோசமான கட்சிகள், யாருமே எனக்கு மாற்றான வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். இப்போ வந்து விஜய் வந்த பிறகு விஜய்க்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் சேருது அப்படின்னு பிரபலமாக பேசிக்கிறோம். ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டுமே போகல. அவர் ஒரு கூட்டம் போட்டாருனாக்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் போகிறதுனால இது ஒரு பெரிய மாசு தெரியுது. அந்த மாசு வந்து ஓட்டு போடும்போது பிரிஞ்சிடும். ஒவ்வொரு தொகுதி 234 தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் அவருக்கு சப்போர்ட்டாக எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் போட போகிறாங்க. அதனால் விஜய் வந்து ஜெயிச்சிருவார், அவர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சான்ஸே இல்லை. இந்த 26ல் சான்ஸே இல்லை. இப்போ வந்து இவர் சீமான் இத்தனை வருஷமாக நிற்கிறாரு. அவரோட நிலைமை என்ன, தனியாக நிற்கிறாரு. அவர் நிலைமை வந்து ஈடேறலை. அவர் அலையன்ஸுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறார். இவர் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களோட வாங்கன்னு சொல்கிறாரு. வேறு எந்த கட்சிக்காரவங்களும் இது வரைக்கும் போகலையே. அவர் நான் தான் முதலமைச்சர்னு சொன்னதுனால யாருமே போகல. அதான் அவரோட பேட் கான்செப்ட். கண்டிப்பாக கிடையாது. அவங்க எல்லாம் வந்து இன்டர்னலாக இப்போ போய் சேர்றவங்கெல்லாம் என்னன்னா அவங்களோட ஒரு குறிக்கோள் அப்படின்னா என்னன்னா அவங்களோட ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா, ஒரு வார்டு மெம்பராக இல்லாமல், அதுதான் அது வந்து முடியும். மேபி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இவங்களோட ஃபேன்ஸ் சேர்ந்தால் நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகிடலாம். சின்ன லெவல் மேபி அந்த மாதிரி. எம்எல்ஏ அந்த லெவல்லாம் ஆகிறதுக்கெல்லாம் நோ சான்ஸ் அட் ப்ரெசன்ட். ஏன்னா பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் இப்போல்லாம் வந்து வயசானவங்க கூட எல்லாத்தையும் அலசி பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக ஆகிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க எதுக்காக எதுக்குமே போராடுறது இல்லை. ஒன்றுமே ஒரு கன்சர்ன், ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அதுக்காக ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ அவங்களோட நிலைப்பாடே தெரிவிக்காமல் இருக்கிறது என்ன ஒரு பாலிடிக்ஸ். பிஜேபியில வந்து அமித்ஷா அவர்கள் அங்க வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு. பக்கத்துல நயினார் நாகேந்திரன் இருந்தாரு. அவரு ஆன் ஸ்பாட்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி கரூர் சம்பவத்துல வந்து செந்தில் பாலாஜி தான் முழுக்க காரணம்னு அமித்ஷா வச்சுக்கிட்டே சொல்றாரு. இது வரைக்கும் தாவேக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபி அவர்கள் எங்களுக்கு எதிரி, அவங்களோட எங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் செட் ஆகல, அவங்கள நாங்க வந்து சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல பாஜக தாவேக்காவை காப்பாத்துற மாதிரியே இருக்கு ஒரு சில விஷயங்கள். ஏன்னா இன்னும் விஜய விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை ஒரு செகண்ட் கூட. அப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இதனால இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்க சூழ்ச்சியோட பேசுறாங்களா இல்லை சூழ்ச்சி இல்லாமல் யதார்த்தமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு புரியும் யாரோட நம்ம சேரலாம், யாரோட சேரக்கூடாது அப்படிங்கிறது அவர் விஜய்க்கு தெரியும்ல. தெரிஞ்சு தானே ஒவ்வொருத்தரையாக இப்போ அரசியல்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால சொல்கிறேன். அரசியலை தான் மேம் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கணும். மக்கள் தெளிவாக இருந்தாங்கன்னா தெளிவான தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாடு திருப்பியும் சொல்கிறேன், அரசியலுக்கு பேர் போன ஒரு ஊர். டெல்லியை திரும்பி பார்க்க தமிழ்நாடு எப்பவுமே. ஸோ அதனால் தமிழ் மக்கள் எப்பவுமே தெளிவு தான். அவங்க யாரை செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. கிடையாது, பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து இன்டென்ஷனாக எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வரணும், அதுக்கு என்னெல்லாம் சோர்ஸுன்றது தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்றலாம் யாரும் வர்றதில்லை. இங்கே இருக்கிற ஒரு அந்த ஃபீஸ்குள்ளே வந்து குறைக்கணும் அவ்வளோதான் அவங்களோட இன்டென்ஷனு. ஸோ அதனால் நியூட்ரலாக இருக்கவங்களும் சரி, ஓரளவு தெரிஞ்சவங்களும் அதை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க டெஃபினட்டாக. ஏன்னா அவங்க சேரவே இல்லைன்னா கூட அவங்க சப்போர்ட் தான்ன்றது எல்லாருக்குமே இப்போ தெரியுது ஆக்சுவலாக பார்த்தா. இல்லைன்னா இந்நேரம் விஜய் அரெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்நேரம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியுது, இவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு. அப்பவும் இப்படி பண்ணுறாங்கன்னா அது போர்ட்ரேட் பண்ணுறது தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு அவங்க த்ரெட்டாக பார்க்குறது டிஎம்கேவை தான். ஸோ அவங்க எந்த காலத்துலேயும் இவங்க பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கிற மாதிரி தெரியல. அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, அது முடியலைங்கிறதுனால அவங்க வந்து இப்போது பிஜேபி த்ரெட்டை அவாய்ட் பண்ணணுன்னா ஏடிஎம்கே ஆல்ரெடி அலையன்ஸ் வந்துருச்சு. ஸோ டிவிகே எதிர்த்து அவங்களோட ஃபாலோவர்ஸை இல்லைன்னா அவங்களோட ரசிகர்களோட ஓட்டை அவர் இழக்க விரும்பலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அதிகமாக அவங்க டிவிகே சைடு அப்போசிட் பண்ணலை, ஓரளவு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு கூட நான் நினைக்கிறேன். டிஎம்கே தான் அவங்களுக்கு இப்போதைக்கு த்ரெட்டாக பார்க்குறாங்க, அவங்களும் ஆப்போசிட் பண்ணுறாங்க. ஸோ டிஎம்கேவோட ஓட்டு பிரிஞ்சிச்சுன்னாக்கா அது டிவிகே பிரிக்கணும், ஏடிஎம்கே ஓட்டு பிரிஞ்சு எடுக்கக்கூடாது. அப்படின்னா
டிவிக்கேவோ விஜயோ அதிகமாக தாக்காம அவங்க வந்து போனாங்கன்னா இந்த ஓட்டு விஜய்க்கு பிரிஞ்சு போவாது, டிஎம்கே ஓட்டு தான் பிரியணும் அப்படிங்கிறது அவங்களோட டாக்டிக்ஸாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா வின்னிங் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ வந்து நயினார் சார் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லவும் மாட்டாங்க. பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இவங்க சொல்லலாம். ஆனால் வந்து பெரிய மேடையில் எல்லாரும் உலகமே தெரியுற மாதிரி பேசும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தானே தோணுது. அவர் ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறவர் சாதாரண சொல்லிட முடியாது. இப்போ இது வரைக்கும் திமுகலேருந்து எந்த ஒரு எதிர்வினை வரவும் கிடையாது. நேற்று வந்து அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, அது அமித்ஷா முன்னாடி அவர் சார் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நான் போக போக அதோட இது எப்படி இருக்குது ரிஃப்ளெக்ட் ஆகும், இவர் என்ன இப்போ பதில் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு செந்தில் பாலாஜி என்ன சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இதுதான் அது. அதே நேரத்தில் கூட்டணியை பொறுத்து வின்னிங் ஆகணும் அப்படின்னா இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 2 தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் திமுக தட்டி கேட்காம அந்த கட்சியில் அப்படியே இருக்காங்க, அவங்களுடைய தோழமையோடு இருக்காங்க. அதே நேரத்தில் மக்களுடைய ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதோட ஒரு சில பிரச்சனையாவது அது இது பண்ணுது. சொத்துக்கு கண் துடைப்புக்காக போராடிட்டு போயிடுறாங்க. ஆனால் மக்கள் இப்போ அவங்களும் ஜெயிக்க தானே பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப அமித்ஷா சொன்ன மாதிரி கண்டிப்பாக விஜய் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பிஜேபியோட கான்செப்டே தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. அவங்க வந்து தாவேக்காவை ட்ரை பண்ணுறாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு தமிழ்நாட்டில் ரெடியாக இல்லை யாரும். பிஜேபியோட கான்செப்டே, அவங்களோட கொள்கை, அவங்களோட செயல்பாடுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இப்போதைக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா மோடி வந்து இங்கே ஸ்கூலை கவர்மெண்ட் சிபிஎஸ்சி ஆரம்பிக்கிறேன்னு வர்றாரு. அவர் வந்து வரும்போது ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு அவரோட கான்செப்டை வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து ஆரம்பமே நாங்கள் வந்து ஸ்கூல் ஆரம்பித்தா நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு திமுகவில் மும்மொழி கொள்கையை வந்து பெருசாக அவங்க எதிர்க்கலை இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாக அதை வந்து எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. பிஜேபி என்ன செய்கிறாங்கங்கிறதே மக்களுக்கு தெரியல இன்னும் தமிழ்நாட்டில். அவர் வந்து பேங்க் லோனு கொடுக்குறேங்கிறாரு, 5 லட்சம் கொடுக்குறேன், 15 லட்சம் தரேன்னாரு. அதெல்லாம் வந்து யாருமே இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து யாரும் அனுபவிக்கலையே. இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, அதை வந்து அமித்ஷா ஏற்றுக்க மாட்டார். இப்போ தாவேக்கா விஜய் வந்து இவங்களோட சேர்ந்து போகிறதுக்கே பயப்படுறாரு. ஆனால் அவரை வந்து த்ரெட்டன் பண்ணி அவங்க சேர்த்துக்குவாங்களே தவிர இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை பாரதிய ஜனதாவோட அலையன்ஸுக்கு வான்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாங்க. அவருக்கும் வாய்ப்பு, அவர் சில நேரங்களில் வேறு வழி இல்லை. இப்போ ஆதவ் அர்ஜுனாவை இவரையும் கூப்பிட்டாங்க, மிரட்டி விட்டாங்க. எப்படி மிரட்டினாங்க? நீங்கள் காசு வச்சுருக்கீங்க, அவங்க அப்பாவே மிரட்டிட்டாங்க. அந்த மார்ட்டின் மிரட்டிட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன யோசிப்பாங்க? நம்ம பாதுகாக்க வேண்டியது பணம், நம்ம பணத்தை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அது பிஜேபியோட அலையன்ஸுக்கு போனால் தான் நம்ம பாதுகாக்கலாங்கிற ஒரு மன நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்படி அதனால தான் திமுகவே எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் அரசியல்ல வந்துட்டாரு. முதல்ல என்ன சொன்னாரு, நாங்களாம் வந்து தனி கட்சி, யாரையும் சேர்த்துக்க மாட்டோம், எல்லாருமே தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசிட்டாரு. ஆனா இன்னைக்கு காலையில எல்லா கட்சியில இருந்தும் வந்து சேர்றாங்க. இவர் யார் ஊழல் கட்சி, ஊழல் இல்லாத கட்சின்னா எல்லா கட்சியில இருந்து உள்ள வந்துட்டாங்க. அப்ப அதை பார்க்கும்போது விஜய் பண்றது இது கரெக்டா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு அரசியல் தெரியல, யாருக்கா பக்கபலமா கூட இருந்தாதான் அந்த மனுஷனுக்கு கொஞ்சமா தெரியும் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் தானே ஊழல் இல்லைன்னு சொல்றாரு, அப்புறம் ஊழல் இருக்கிறவங்க அப்ப எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்காங்க. ஸோ மக்களோட இந்த நிலைப்பாடு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ நீங்க அதை பார்க்கும்போது அவருக்கு இது கரெக்டா இருக்கும்னு தோணுதா, இல்ல இது அவர் தப்பா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது? நம்ம வந்து அப்படி சொல்லிடவே முடியாது. என்னன்னா இப்போ அவருடைய ஜேர்னியை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். ப்ளஸ் வந்து அவருடைய இந்த அரசியல் பயணம் எப்படி போகுதுன்றதை வச்சு இன்னும் 3-4 மந்த்ஸ் எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் தெரியும். வரும்போது எல்லாரும் ஒரு ஃபயரில் வருவாங்க. அதுக்கப்புறம் அரசியலை தாக்கு பிடிச்சி நிற்கணும். ரெண்டாவது அவங்களோட மிஷன் பற்றி சொல்லணும், அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். அப்புறம் மக்களோட ஓட் இருக்குது, அப்புறம் கேம்பெயின் இருக்குது. அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஃபீல்டில் இருக்காங்களா, இல்லை அகைன் படம் நடிக்க ரிட்டர்ன் போயிடுவாரா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருமே நம்மளும் காத்துட்டு இருக்கோம், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஏடிஎம்கேவோட போனால் மட்டும்தான், ஏடிஎம்கேவோட சப்போர்ட்னால அவங்களோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ஒரு ப்ளஸ் இருக்கும். வேற யார் வந்தாலும் வேஸ்ட் தான். அண்ட் அதுவும் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் விஜய். அவங்க ஃபேன் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. என்ன கதைன்னா, அவனுக்கு 4 பேர் வேணும்ல, அந்த அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க, விவரம் புரிஞ்சவங்க, அவங்கெல்லாம் இருந்தால் தான் அந்த அரசியல் நடத்த முடியும்.
அதனால அவங்களையெல்லாம் சேர்த்துக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் இப்போ ஒரு கட்சியை நோக்கி போறதுக்கான காரணம், அக்செப்ட் காரணம், அவரால் இப்போ இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட ப்ரெஷர் தாங்க முடியல. அதனால அவர் சரி தனியாக நின்னா நம்ம தோத்துருவோமோ, இன்னொரு 5 இயர்ஸ் அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பயப்படுறாரா இருக்கும். அதுக்காக தான் அவர் சப்போஸ் இப்போ டைம் பீங் யார் கூடயா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அதுக்கு அவர் மாற்றா பார்க்கறது டிஎம்கேயும் பிஜேபி வரும்போதே அவர் சொல்லிட்டாரு. டிஎம்கேயும் பிஜேபியும் அவங்க 2 பேரும் எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கும்போது அப்போ மாற்றா இருக்கிறது ஏடிஎம்கே. வரும்போது அவர் முனியுமே ஆப்போசிட்டாக தான் வரும்னாரு. இப்போ நான் நினைக்கிறது ஆளுங்கட்சியோட ப்ரெஷர் 2 சைட்லையும், ஸ்டேட்லையும் சரி சென்ட்ரல்லையும் சரி, 2 பேருமே அவருக்கு பயங்கர ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா அவர் கூட அலையன்ஸ் வைக்கணுங்கிற காரணத்தால பண்ணலாம். சென்ட்ரலில் ஸ்டேட்டில் வந்து எங்கே அவர் வந்துடுவாங்கிற பயத்தில் இவங்களுக்கு எழுத்து நிற்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அலையன்ஸ் தேடுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பிக்கவே இல்லையா, அவர் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து அவர் ஏதாவது மக்களுக்கு செய்ய ஆரம்பித்தாதான் ஊழலே தெரியும். அவர் இன்னுமே ஆட்சிக்கே வரல, அரசியலுக்கும் புதுசு. அவர் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், நான் வந்து சுத்தமான கட்சி, அவங்கெல்லாம் தீய சக்தின்னு சொல்கிறதெல்லாம் அவர் நாகரிகமே இல்லை. தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க, அவங்க ஆட்சியில் லஞ்சம் நிறைஞ்சு போச்சு, அவங்க எல்லாமே லஞ்ச ஊழலில் தெளிச்சிட்டாங்க, அதனால் நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க செய்த நன்மைகளை வந்து இவர் சொல்லலை இது வரைக்கும். இவர் என்ன நன்மைகள் செய்வேன், என்னை முதலமைச்சர் ஆகி என்னோட கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன்னு இது வரைக்கும் அவர் சொல்லலை. அதனால் அவருக்கு வந்து பேரளவில் தான் இளைஞர்கள் கூடுவாங்களே தவிர அவர் ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் தீய சக்தின்னு சொல்கிறதையும் யாரும் ஏற்றுக்கிறதுக்கு சரியா இல்லை. மொத்த வாக்காளரை பார்த்தீங்கன்னா 6 கோடி தான். எப்படியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள தான் மாற்றி போட முடியும். ஸோ விஜய் அதையும் யோசிச்சிருப்பாரு. இப்போ நம்ம வேற ஆளை கூட்டிட்டு வந்து போட முடியாது. யார் ஓட்டர் இருக்கா, எப்படி பார்த்தா எல்லா கட்சியில் இருந்தவங்க அது இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறனால அவருக்கு மூலியம் காற்று வேணும்ல, உட்காரதுக்கு ஆள் வேணும்ல மேடம். ஸோ அதுக்கு அவங்க பார்ப்பாங்க, அவருடைய பூத்தில் உட்காரதுக்கு ஆள் வேணும்ல. அதனால எக்ஸ்பீரியன்ஸானவங்க, அதில் அனுபவம் உள்ளவங்க, இப்போ வந்து செங்கோட்டையன் சார் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஸோ எடுத்துக்கும் போது அதுக்காக தான் அந்த பிளான் பண்ணுறாரு. ஆனால் கண்டிப்பாக அந்த அனுபவம் உள்ள ஆள் இருந்தால் தான் அவங்களாலையும் கட்சி நடத்த முடியும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்ல. அதை வந்து அவங்க கூட இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னதான் புதுசாக ஆரம்பித்தாலும் அந்த ஒரு ஹைஃபை இருக்கிறதுல நீங்கள் பப்ளிசிட்டி அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அனுபவம் உள்ள ஆள் இருந்தால் மட்டும்தான் எந்த கட்சியாக இருந்தாலும் கொண்டு போக முடியும். விஜய் அவருக்கு மட்டும் கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் அனுபவம் உள்ளவங்களோட தான் அவங்களோட ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஜெயிக்கணும்ல லாஸ்ட்ல. இப்போ எந்த அரசியல் வந்தாலும் நம்மளோட உழைப்ப சுரண்டிக்கு தான் போறாங்க. ஆமா, நம்ம உழைச்சிதாம்மா சாப்பிடணும். எந்த காலமாக இருந்தாலும், அந்த காலத்துலேருந்து இந்த காலமாக இருந்தாலும் நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும். அப்படிங்கும் பொழுது நாடு வந்து ஒருத்தரை வச்சு அரசு ஆளுதுன்னு சொன்னால் அவங்கள வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்கள வச்சு நம்ம ஒரு இதுக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த நாடு ஆண்டுக்கிட்டு வருது. வேறு என்னத்தை சொல்ல முடியும்? ஏன்னா கோடிக்கணக்கில் நிலப்பழம் வச்சுருக்கான், சொத்து சுகம் வச்சுருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு 1000 2000 இவங்க இது கொடுக்குறாங்க, அதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வாங்குறாங்க. நான் அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட நான் வாங்கினது கிடையாது. ஏன்னா அது மாதிரி இப்போ செய்யவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். நமக்கு நம்மளால இவ்வளோ காலமாக நம்ம எப்படி சாப்பிட்டோம்? அந்த 1000 ரூபா வந்தால் தானே நம்ம உழைச்சி சாப்பிட முடியும். இப்போ 100 நாள் வேலைன்னு சொல்லி வாங்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. போய் உட்காந்துக்கிறதுட்டு 350 ரூபா 300 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. என்ன அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை.